ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இளநீயை வச்சு 3 விதமான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம உடலை ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இளநீரில் பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் அதை நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பால் நல்லா கொஞ்சம் சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சணும். நல்லா கொஞ்சம் குறைஞ்சி வந்தவுடனே இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம், ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் 3 இளநீ எடுத்திருக்கேன். இதுலேருந்து 2 மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதில் உள்ள தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இளநியில் உள்ள வழுக்கையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதை ஒரு இளநியில் உள்ளது இந்த மிக்சி ஜாரில் சேர்க்கிறேன். அது கூட கொஞ்சமாக சுகர், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இளநீ தண்ணி, கொஞ்சம் மட்டும் இதில் ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இளநியில் இருக்கிற தேங்காயை நான் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட நம்ம அரைச்சோம் இல்லையா இளநீ வழுக்கை, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்து இளநீ தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சி நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுக்கணும். பால் எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த திக்கான தேங்காய் பாலையும் இந்த இளநீ பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நம்ம எப்போ பரிமாறுறோமோ அப்போ வெளியே எடுத்துட்டு கொஞ்சமாக முந்திரி மட்டும் நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே சேர்த்துக்கலாம். நிறைய நெய் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த இளநீ தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம இளநீ பாயசம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதே இது மேலே ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக முந்திரி மட்டும் இது மேலே சேர்த்துக்கலாம். இதில் இளநியோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா முந்திரியை மட்டும் ஃப்ரை பண்ணி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த பாயசம் இந்த வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா வயிறை ரொம்பவுமே குளுமையாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இளநீ பாயசத்தை வச்சு இன்னொரு மெத்தடில் எந்த மாதிரி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணினா இந்த இளநீ தேங்காயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சு இளநீ பாயசத்தை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணினா செர்ரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இதை கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3வது மெத்தடில் எந்த மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். சப்ஜா சீட் 2 டீஸ்பூன் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊற வச்ச சப்ஜா சீடை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இளநீ தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சிருந்த இளநீ பாயசத்தை ஊற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் குட்டி குட்டியாக நறுக்கின செர்ரி பழத்தை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து இந்த ஐஸ்கிரீமோடு எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 மெத்தட்லேயுமே இந்த ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டது ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.